Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது kinemasterல வர எக்ஸ்போர்ட் ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டாப் பண்றது அதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். நான் மத்தவங்கள மாதிரி அந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணுங்க இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இது என்னுடைய ஓன் சொல்யூஷன். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. நீங்களும் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். kinemaster ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதோட ரெசல்யூஷனை செக் பண்ணுங்கள். இப்போ மேலே நீங்கள் பார்த்துற மாதிரி அது வந்து 720p ரெசல்யூஷன். எது உங்களுடைய ஹையஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கு பேக் வந்துட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையஸ்ட் ரெசல்யூஷனே 720p தான் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 720p தான் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு கிளிப் தான் 720pயில் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதுவே நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ 720pயில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆகாது. நான் இன்னொரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரெசல்யூஷன் மேலேயே தெரியுது. அகெயின் அது வந்து 720p. இப்போ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆகவே ஆகாது. ஹையஸ்ட் ரெசல்யூஷன்லேயே வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆகாது. அதே நீங்கள் ஒரு 720p ஒரே ஒரு இது வச்சு ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் இந்த மாதிரி an error occurred while exporting, please try again, codec init failed அப்படின்னு வந்து வந்திருக்கோம். ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா codec init failed அப்படின்னு வந்தாவே நீங்கள் ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உங்கள் மொபைலுக்கு செட் ஆகாத ரெசல்யூஷனில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை விட்டு வெளியே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எந்த ரேஷியோ வேணுமா கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கிளிப்பு வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்கள் வீடியோஸில் இருக்கணுமோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஹையஸ்ட் ரெசல்யூஷன் 720pயாக இருந்தால் நீங்கள் 540pக்கு இந்த ஒரு கிளிப்பை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதுதான் கரெக்டும் கூட. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அகெயின் உங்கள் ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பை வந்து எது ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் இருக்கோ அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் நான் சொன்ன மாதிரி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து தப்பாக கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ரொட்டேட் மிரரிங் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிட்டிலாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இதையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி 540pயில் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து சரியாக இருக்கும். ஓகேவா? இந்த kinemaster எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம பழைய வீடியோ, அதாவது இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த kinemaster பற்றி தான் போட்டிருந்தேன். அதை பார்க்கணும் அப்படின்னா ஐகார்டில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானில் போய்ட்டு அந்த ரேஷியோவை நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா,
அதை வந்து சரியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி அது எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை சரியாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த எடிட்ஸ் ஏதாவது ட்ரிம் பண்ணணுன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணாமல் இதுதானா செக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 540p தான். ஸோ ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து 720pயில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து 540pயில் தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டும் ஆக போகுது. எஸ், இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடியோவை ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட் 1 தான். இதுக்கு வந்து ஏன் இது பார்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா codec init failed அப்படின்னு வர்றதுக்கு 2 காரணம் இருக்குது. அது ஒன்று வந்து இப்போ பார்த்தோம் ஹையஸ்ட் ரெசல்யூஷன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆகும். அதை எப்படி மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.